ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எங்கே கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்போடியாவில் என்னென்ன சைட் சீயிங் இருக்குது, அதோட ஸ்டோரிஸ் என்ன அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பெங்களூர் டு கம்போடியா எப்படி நான் வந்தேன், இமிக்ரேஷனில் என்னென்ன கேள்வி கேட்டாங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். என்னோட நைட் லைஃபும் என்னென்னு போட்டிருந்தேன். இப்போ செகண்ட் டே அப்படின்றதுனால நான் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டு, நான் கொஞ்சம் எழுந்துக்கிறதே லேட்டு தான், பட் இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா நிறைய பிளேஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி வேறு அங்கே. சரி, கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே இப்போ எல்லாமே பார்க்கலாமே அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். நான் கிளம்பிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரோட்டில் வந்து ஆட்டோ, இந்த ரிக்ஷாலாம் நிறைய இருக்குது. நான் கேப் எடுக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப இது மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஆட்டோ, இந்த மாதிரி ரிக்ஷாங்க, இந்த பழைய காலத்து திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இப்போ இது டுக் டுக் ரிக்ஷா அப்படின்னாங்க. அது டுக் டுக் ஆட்டோ, இது வந்து டுக் டுக் ரிக்ஷா அப்படின்னாங்க. சரி, அவர் என்ன பண்ணாருன்னா, நான் சரி இவ்வளோ டாலர் தரேன், நீங்கள் எனக்கு என்னென்ன பிளேஸ் சுற்றி காமிங்க அப்படின்னு. அங்கே சில பேருக்கு வந்து ஆட்டோக்காரங்களுக்கும் ரிக்ஷாக்காரங்களுக்கும் இங்கிலீஷ் புரியுது. அவர் ஃபஸ்ட்டு இந்த பிளேஸ் தான் கூட்டிகிட்டு போனார். அவர் வந்து ஒரு பர்சனுக்கு $10 அப்படி சொல்லி பேசுனாங்க. ஓகே சொல்லி நான் $10 நான் கொடுத்துறேன், எனக்கு காமிங்க அப்படின்னா ஒரு 2-3 பிளேஸ் மட்டும் தான் அவரால் காமிக்க முடிஞ்சுது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்போடியா கேபிட்டல் ஆஃப் இது பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா போம்பே. நான் சொன்னல போம்பே அப்படின்றது வந்து ஒரு லேடி, ஒரு ஓல்டு லேடியோடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா. இதுக்கு ஒரு தனி ஸ்பெஷலாக ஒரு ஸ்டோரியே சொன்னாங்க, இதோடைய இந்த டெம்பிள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. கொஞ்சம் வெயிலாக தான் இருந்தது. சரி, ஓகே எப்படியும் கொஞ்சம் நடக்கணுமே போகணுமே அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக அப்படியே வாக் பண்ணி இதோட ஸ்டோரிஸில் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற அந்த ரிஷாக்காரர்கிட்ட கேட்டேன். பட் அவருக்கு சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. சரி, ஓகே நம்மளும் போய் அங்கே போய் 4 பேர்கிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்து இந்த டெம்பிளோட நேம் போட்டிருந்தாங்க. சரி, ஓகே உள்ளே போகலாம், ஆனால் கொஞ்சம் நடந்து போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது திடீர்னு லெஃப்ட்டில் பார்க்குற ஒரு 2-3 கூண்டில் வந்து பார்த்திங்கன்னா குருவி வச்சுருந்தாங்க. அதில் 2-3 குருவி வெளில இருந்துச்சு. நான் ஆர்வக்கோளாராக ஐயோ 2 குருவி வெளியில் இருக்குது, உள்ளே போடுங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்க்க தெரிஞ்சுது, அங்கே இருக்கிற குருவியெல்லாம் இவங்க வந்து வர வச்சு கூண்டில் அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுதான். கொஞ்சம் நாங்கள் மொக்கை வாங்கிட்டு திரும்பிட்டு ஓகே இது என்ன டெம்பிள் அப்படி சொல்லிட்டு இதோடைய ஸ்டோரிஸ் என்ன நான் கேதர் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1870 இவங்களாம் வந்து ஒரு அங்கே இருக்கிற ஃபிஷர்மேன், அது வந்து அங்கே இந்த ஊர் வந்து நிறைய ஃபிஷ்ஷிங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியாவாக இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஒரு லேடி வந்து அந்த அம்மா பேர் வந்து போன் அப்படின்னு சொல்கிறாங்க, லேடின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து இதுக்கு போட்டில் வந்து மீன் பிடிக்க போகும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டில் வந்து ஒரு 4 சிலை கிடச்சிதான். அந்த 4 சிலையும் பார்த்திங்கன்னா எல்லாமே புத்தர் சிலையாக. அந்த புத்தர் சிலையை இந்த அம்மா எடுக்கும்போது இன்னொரு சிலையும் கிடச்சிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுன்னு சொன்னாங்க. விஷ்ணுன்றது நம்ம மேபி ஹிந்து காடோட நேம் ஆச்சு. அந்த விஷ்ணு சிலை எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்து அதையும் எடுத்திருக்காங்க. எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த புத்தர் சிலையை பார்த்ததுலேருந்து அணிலேருந்து அவர் தான் வந்து நம்மளுக்கு புத்தர், அவர் கடவுளாக வந்து நம்மளுக்கு அமைச்சிருக்காரு, நம்ம இந்த சிலையை தான் வழிபடணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே எல்லாருக்கிட்டும் பேசி ஒரு மலை மாதிரி ஃபுல்லாக வந்து நிறைய கல்லுங்கள்லாம் போட்டு பெரிய பெரிய லெவலில் வந்து கொஞ்சம் மலை மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு மேலே வந்து இந்த புத்தர் சிலையை வச்சாங்க அப்படின்றது ஸ்டோரி. சரி, நான் என்ன பண்ணிட்டேன் ஆர்வக்கோளாராக முன்னாடியே போய் சாமியை கும்பிட்டுலாம் சொல்லிட்டு நடக்க முடியாமல் போயிட்டு நடந்து சாமி கும்பிட்டேன். பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நான் என்னடா இதுதான் சாமியா அப்படி இவங்க தான் அதுவா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணேன். அப்புறம் தான் சொன்னாங்க இவங்க கிடையாது, இவர் முன்னாடி கடவுள் மாதிரி, உள்ளே போங்க அதுதான் மெயின் கடவுள் அப்படின்னாங்க. கொஞ்சம் மொக்கை வாங்கிச்சு. சரி உட்கார் இருந்தாலும் போய் பார்த்துடலாமே சொல்லிட்டு உள்ளே போனேங்க. உள்ளே போய் ஃபஸ்ட்டு டைம் டச் பண்ணி அந்த உள்ளே என்ட்ரு ஆன உடனே ஓ மை காட் என்ன சொல்கிறதுங்க, அந்த லைட்டிங்கு, அங்கே இருக்கிற அந்த புத்தருடைய அந்த சிலைங்க, ஐயோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு புத்தர் சிலையை நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. புத்தர் கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஆனால் ஒரு கோவிலுக்கு வந்து நான் புத்தரை பார்த்தது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. இது என்ன ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, அங்கே அந்த போட்டில் படகுல போயிட்டு எடுத்தாங்க தெரியுங்களா அந்த புத்தர் சிலையை, அது 4 புத்தர் சிலையை இங்கே வச்சுருக்குறாங்க, இதுதான் வந்து ஸ்டார்டிங் பிளேஸு அப்படி சொல்லிட்டு இந்த புத்தர் சிலையெல்லாம் காமிச்சாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு குட்டி குட்டியாகவும் நிறையா இருந்தது, பெருசாகவும் நிறையா இருந்தது. ஆனால்
பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது, அவ்வளோ ஆசமாக இருந்தது. சரி ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு ப்ரேயர் போடுவோம் அப்படின்ட்டு அங்கே 2 அந்த ஊதுபத்தி கொடுத்தாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபோட்டோஸு, ஸ்டோரிஸ் இருந்துச்சு. பட் அது அது என்ன ஸ்டோரின்றது எனக்கு புரிஞ்சுக்க தெரியல. பட் நானும் பார்த்தேன், ஆளுங்க போகிறது வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மானுங்கள்லாம் போகிறது, ராமாயண ஸ்டோரியும் மகாபாரதம் ஸ்டோரியும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. நான் நினச்சேன் புத்தர் கோவிலில் இந்த ஸ்டோரி எப்படி வரும்னு நம்மளுக்கு தெரியலையே சொல்லிவிட்டு நான் சரி இதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்துருவோமே எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இதுதான் அங்கே சென்ட்ரு, இந்த கோவில் தான் ஃபஸ்ட்டு உருவாச்சு அப்படின்னாங்க. அந்த சிலைலாம் பாருங்கள், அதெல்லாம் புத்தர் சிலை. அது கடல்லேருந்து எடுத்தாங்க, கடல் கிடையாது, அங்கே ஏரியிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னாங்க. சரி என்னை ப்ரேயர் பண்ணிக்க சொன்னாங்க. நான் என்னங்க ப்ரேயர் பண்ண போகிறேன், கடவுளே யூடியூப்பில் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும், லைக் வரணும், கமெண்ட் வரணும், நல்லா பாப்புலர் ஆகணும்னு சொல்லிட்டு புத்தர்கிட்ட கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு ஓகே அங்கேருந்து கிளம்பி பார்த்தேன். எல்லாமே குட்டி குட்டியாக புத்தர் சிலை இருந்தது. சரி ஓகே, அதே பார்த்துட்டு திரும்பி வெளியில் வந்துட்டு அந்த அட்மாஸ்பியர் திரும்பி ஒரு வாட்டி ரொம்ப ஹாப்பியாக சுற்றி பார்த்தேன். நான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த பிளேஸ், எனக்கு ரொம்ப அற்புதமாகவும் இருந்தது. சரி ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்த வழி பேக் சைடாக வந்தேன். இதுக்கு ஃப்ரண்ட் சைடு ஒன்று இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, நீங்கள் ஃப்ரண்ட் சைடு தான் நீங்கள் வரணும், இது பேக் சைடு டெம்பிளு அப்படின்னாங்க. சரி ஓகே, பேக் சைடு என்ன இருக்குன்ட்டு அந்த பக்கமாக நான் சுற்றி வரலாம் அப்படின்ட்டு வரும்போது இந்த மாதிரி அங்கங்கே இது மாதிரி சின்ன சின்ன டெம்பிள்லாம் வச்சு அங்கே ஏதோ இந்த த்ரெட்டெல்லாம் வச்சு அங்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அது அவங்களுடைய அது பேபி ரிலிஜன் இல்லையா அப்படின்ட்டு நான் வெளில வந்துட்டேன். வெளியில் பார்க்குற அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு. நிறைய பேர் இந்த என்ட்ரன்ஸ்லேருந்தும் உள்ளே போகிறாங்க, பின்பக்க என்ட்ரன்ஸ்லேருந்தும் உள்ளே போகலாம். பட் எனக்கு இந்த என்ட்ரன்ஸ் தெரியாது. பட் இது ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி அங்கே கொஞ்சம் பயங்கர வெயிலாக இருந்தது. இருந்தாலும் நம்ம ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம் அப்படின்னா வெயில் மழைலாம் பார்க்க முடியாது இல்லையா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நடந்தேன். இது அந்த என்ட்ரன்ஸ்க்கு கீழே இந்த மாதிரி டிசைனிங்லாம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி ஓகே, அங்கேருந்து திரும்பி அடுத்த பிளேஸுக்கு நம்ம போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பிட்டேன். ரியலி இது ஒரு பியூட்டிஃபுல் மெமரபிள் பிளேஸுன்னு நான் சொல்லலாம். கம்போடியாவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ரெண்டாவது ஆனவரல் விசா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். அதை முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா அந்த ரிஷாக்காரன் மியூசியம் ஒன்று இருக்குது, நீங்கள் அதை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது பாருங்கள், இந்த மியூசியம் ஹெரிட்டேஜ் ஷாப் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. சரி நான் என்ன யோசனை பண்ணேன், மியூசியமில் என்ன இருக்க போகுது, அந்த காலத்து ராஜாங்களுடைய ஃபோட்டோஸு, இந்த கத்திங்க, இந்த ஏதாவது கிரீடம், அந்த மாதிரி எதனா ஒரு ஐட்டம் இருக்க போகுது, இது நம்ம ஏன் போய் பார்த்துக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். பட் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா அந்த வெயிலுக்காக அந்த ஒரு பைப் லைனில் நல்ல ஒரு மாதிரி தண்ணியை நல்லா ஃப்ளாஷ் பண்ணி நல்லா வந்துகிட்டே இருந்தது. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இல்லை அவங்க சொன்னாங்க, இல்லை வித்தியாசமான ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, போய் போய் பார்ப்போமே அப்படின்னா அங்கே என்ட்ரன்ஸில் $5 ஃபாரினர்ஸ் அப்படின்னா $5 சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லா பாஸ்போர்ட்டுக்குமே அப்படி தான். ரியா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு சார்ஜஸ்ஸு, டாலர் சொல்லும்போது அது ஒரு டாலர். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்ம அதை கொடுத்துட்டு நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். சரி உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போமேன்றது ஒரு மைண்ட் செட்டிங் இல்லாமல் தான் போனேன். இங்கே தான் டிக்கெட்டு வாங்குகிறாங்க. சரி பார்த்தேன், சில ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக வச்சுருந்தாங்க. அதில் ரொம்ப வித்தியாசமான சிலை இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு என்னன்றது எனக்கு தெரியல. சரி ஓகே, ஏதோ ஒன்று வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக அது வீடியோ பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஒரு சிலை ஒன்று இருந்தது. அந்த சிலையை நான் பார்க்கும்போது என்ன எழுதிருந்துச்சுன்னா விஷ்ணுன்னு போட்டிருந்தது. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். விஷ்ணுவா, இந்த சிலை விஷ்ணு கம்போடியாவில் இருக்கார் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், சரி ஓகே உள்ளே போய் பார்க்கலாம் சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தேங்க. எல்லாமே பெரிய பெரிய லெவலில் இருந்துச்சு சிலைங்க எல்லாமே. ஆனால் இது புத்தர் இல்லை, பட் அதர் யாரோ கடவுள் இருக்காங்க, அது யாருன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு போய் பார்க்குறேன். விஷ்ணு பகவானுடைய சிலையாக இது. அந்த டைமில் நான் சொன்னல போட்டில் போயிட்டு 4 சிலை எடுக்கும்போது இந்த சிலையும் சேர்ந்து எடுத்திருக்காங்க, விஷ்ணு பகவான் சிலை. இது எல்லாமே அங்கேருந்து தான் எடுக்கப்பட்டதா. ஒரு இடத்துல பள்ளம் தோண்டும் போது, போட்டிங் போகும்போது, அந்த மாதிரி நிறைய டைமில் அந்த டைமில் இந்த மாதிரி சிலைலாம் நிறைய கிடச்சிருக்கு அப்படின்னாங்க. சரி இதெல்லாம் என்னடா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இவங்கெல்லாம் யாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு நானும் சின்னதாக ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருந்தேன்.
ஆனால் அங்கே போனக்கப்புறம் அங்கேருந்து போர்டில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இவங்க எல்லாருமே மகாபாரத ஸ்டோரியோடைய கேரக்டர்ஸ் அப்படின்ட்டு. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். கம்போடியா வந்து மகாபாரத ஸ்டோரியுடைய ஃபுல் ஸ்டோரி அங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது பாருங்கள், இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அர்ஜுனான்னாங்க. பயங்கர ஷாக் ஆகிட்டேன் நான். அவருடைய சிலை அங்கே வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய சிலையோட நேம் அங்கே போட்டிருக்காங்க. இவர் ஒரு பாருங்கள், இவர் வந்துட்டு பீமா போட்டிருந்தாங்க. அப்புறம் சகுனி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய ஸ்டாச்சுஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து பலராமன். மகாபாரதத்தில் என்னென்ன பிரதர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க ஃபுல் சிலையும் அங்கே வச்சுருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஃபஸ்ட்டு இங்கே இந்த கடவுள் இங்கே தான் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக எல்லாமே ஸ்டோன்லாம் எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணி இது எல்லாமே ஒரு மகாபாரத ஸ்டோரின்னு சொல்லும்போது நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடா. எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் நான் இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்தது கிடையாது. இது மாதிரிலாம் நான் பார்த்தது பாருங்கள். இது வந்து புத்தர் வந்து இந்த மாதிரி சிலையிலையும் வடிவமைச்சிருக்காங்க. விஷ்ணுவுடைய அந்த அவதாரம் அந்த ஃபேஸை எடுத்து அப்படியே புத்தரை வடிவமைச்சு தான் அங்கே வச்சுருக்காங்களாம். இந்த மாதிரி ஸ்டோரியெல்லாம் வந்து எனக்கு கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிச்சு. ஐயோ பரவாயில்ல, நம்மளும் நல்ல பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம், இது மாதிரி நல்ல ஐட்டம்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். நான் ஏதோ சும்மா மியூசியம்னு நினச்சேன். பட் இது வந்து அந்த டைமில் நம்ம வந்து இந்த மகாபாரத ஸ்டோரியோடைய ஃபுல் கேரக்டர் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்துட்டு அந்த காலத்தில் வந்து ராணிங்க என்ன மாதிரி ஜுவல்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க, எந்த மாதிரி இந்த கிரீடமு, அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ அவங்க பாருங்கள் இந்த ஃபோட்டோ காமிச்சாங்க. அந்த மாதிரி மேலே வச்சுருக்கிற கிரீடம், இந்த செயினுங்க, ஒரு ஐட்டமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்தது. இது ரொம்ப பழைய காலத்துது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே தங்கத்தில், கோல்டில் தான் வந்து அந்த ஒரு துணியில் வந்து ஸ்டிச் பண்ணாங்களாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து போருக்கு போகிறாங்க, இல்லை ராஜா ராணி எதுனா வந்து ஒரு டூருக்கு மாதிரி போகிறாங்கன்னா இந்த மாதிரி வீடு மாதிரி செட் பண்ணி அதில் தான் வந்து ராஜாவும் ராணியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து இந்த ஸ்டிச்சிங் ப்ளேஸு எல்லாமே இந்த துணியெல்லாம் வந்து இவங்க ஸ்டிச் பண்ணுவாங்க, அந்த நெய்தல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொன்னாங்க. வாங்க மக்கள், நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இந்த மியூசியத்தை நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். வாங்க அடுத்தடுத்த வீடியோவில் நான் போய்ட்டு என்னென்ன சூப்பரான பிளேசஸ்லாம் நான் பார்த்தேன் அப்படின்றது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ, பாய்.